வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம்னா, நம்ம ஆஹா டிவியில் ரிலீஸ் ஆயிருக்க போத்தனூர் தபால் நிலையம். இந்த படத்தோட ஃபுல் மூவி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை லைட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 பேர் கொள்ளையடிச்சிட்டு அந்த வீட்டில் இருக்க துப்பாக்கியவே எடுத்து அங்கே இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையுமே கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனாவே நம்மளுக்கு டைட்டில் கார்டு போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம போத்தனூர் போஸ்ட் ஆஃபீஸை காமிச்சு அடுத்து ஒரு வீட ஃபேமிலியை காட்டுறாங்க. அதில் அந்த அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்பவே சுத்தம்னு சொல்லிட்டு இருக்கவர். வீட்டில் இருக்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஏன் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிஷனாக இருக்கிற ஒரு அப்பா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க அம்மா சொல்கிறாங்க, பிரவீன் நேற்றுலேருந்து அப்செட்டாக இருக்கான், நீங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க அப்படிங்கிறப்ப அந்த பிரவீன் இவரோட பையன் காட்டுறதுக்காக ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸு, இந்த பிரவீன், அவரோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, 3 பேருமே பார்த்தீங்கன்னா காரில் வர அந்த ஸ்கூல் பையனை பார்த்து, இந்த பையன் மட்டும் எப்போ நம்மளுக்கு காரில் வரான் அப்படின்னா, அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெருசாக பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும்டா, அப்படின்னா தானே இந்த மாதிரி கார்லாம் வாங்க முடியும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என்னென்னமோ பிஸ்னஸ் இருக்குது, நம்ம என்னடா பிஸ்னஸ் பண்ணுறது செய்கிறது அப்படிங்கிற ஐடியாவில் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோட அப்பையிலேருந்தே லைப்ரரியில் கம்ப்யூட்டருங்கிற புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு முக்கியமான விஷயத்த நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து 1985 தான் ட்ராவல் ஆகுது. 1985 இந்த பிரவீன் வந்து ஒரு 28 வயசு பையன். அவர் சின்ன வயசுலங்கிறப்ப கொஞ்சம் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ கம்ப்யூட்டர்லாம் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற காலகட்டம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவர் அதே ஆர்வத்தோடு படித்து 1985 ஐஐடி கான்பூரில் இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்பையே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வேலைக்கு செய்கிறாரு. அமெரிக்காவில் வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது, இவரும் நம்ம இந்தியாவில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இங்கே வந்து ஒவ்வொரு பேங்காக லோன் கேட்குறாரு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவரோட மாமாவோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா ஒரு பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணி வச்சுருக்காரு. அந்த லோனு எப்படி கிடைக்குமா என்னங்கிறதுல கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்காரு. அதுக்காக தான் அவங்க அப்பா வந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கே செய்யணும்ல, என்னோட கனவு நினைவாகலை, உன்னோட கனவு நினைவாகணுங்கிறதுக்காக உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவரோட சிஸ்டர் காட்டுறாங்க. அவரோட சிஸ்டர் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா இன்னைக்கு மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீ கவலைப்படாதமா, நான் அதுக்காகவே ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக நீ மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு நான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அதாவது பிள்ளைங்களோட கெரியருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபாதராக இவரை காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் வேலை பார்க்குற போத்தனூர் தபால் நிலையம், அதோட மேனேஜர் தான் இவர். அந்த பிரான்ச்சோட ரெகுலாரிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சின்னதாக நம்மளுக்கு 2 பேர் உட்காந்து காசிப் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என்னப்பா இங்கேருந்து ஒரு ஆளுங்கிட்ட போகிறாரு, அங்கிட்ட வராரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம பேங்க்கில் இதெல்லாம் நடக்கிறத அப்போ உள்ளதை அப்படியே காமிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லாக்கரோட கீ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட இருக்கும். ஒன்று பிரான்ச் மேனேஜரு, இன்னொன்று அசிஸ்டன்ட் மேனேஜரு. 2 பேருமே போய் சாவியை போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை திறக்க முடியும். காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு அந்த லாக்கரை திறந்து பணத்தை எடுத்து கேஷியர்கிட்ட கொடுத்துருவாங்க. கேஷியர் ஈவினிங்கே கணக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரூபா நிறையா இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டேட் பேங்க்கில் போய் கட்டிடுவாங்க, கொஞ்சமாக இருந்துச்சுன்னா உள்ளேயே வச்சு லாக்கரில் பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த லாக்கரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பிரவீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அவர் கட்டிக்க போகிற பொண்ணு. அந்த பொண்ணை போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, காலகாலத்தில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும், செய்யணும், இப்படியே கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்த இவரோட ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவர் அங்கே வராரு. மச்சான் என்னடா உங்கள் கல்யாணமா திடீர்னு சொல்கிறேன், எல்லாமே திடீர்னு தான் முடிவு பண்ணுவியா நீ அப்படின்னு சொன்னோன்னே, வாடா பேங்க் லோன் விஷயமா போய் பேசுவோம், அப்புறமேட்டுக்கு மற்றதை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்கிறாங்க. அப்படி சிக்னலில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு காருக்குள்ளே உட்காந்துருக்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விரல் சுப்பிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் கிண்டல் அடிக்கிறாரு. ஏன்னா 45 வயசு உள்ளவர் விரல் சுப்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவரை ஒரு மாதிரி கலாச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா,
அங்கிட்டு பேங்க்கில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் மேனேஜர் வரணும் சார், வந்தோடனே தான் நம்ம உள்ளே விடணும் செய்யணும் அப்படின்னா, இந்த லோனுக்காக யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி நீங்கள் மேனேஜர் தான் பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த சைடு நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸாக காட்டுறாங்க. ரெகுலராக எல்லாரும் வர்றது செய்கிறது சாப்பாடு சாப்பிட்றது அந்த டயத்தில் எப்படி பரபரப்பாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இயங்குமோ. ஏன்னா அப்போ வந்து பேங்க்குங்கிறது பெருசாக யாரும் டிரான்சாக்ஷன் கிடையாது, எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் தான். அதோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நம்மளுக்கு பெருசாகவே காட்டுறாங்க. அடுத்து இந்த சைடு பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்த்து நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கணும். அவர் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மேனேஜரை பார்த்து லோன் சாங்ஷன் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்த்து அவர் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம நண்பர் கடன் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. உடனே லோன் சாங்ஷன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. இனி மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு உடனே லோன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இன்றைக்கி வந்து ஒரு 2 லட்ச ரூபா கேஷ் எடுக்கணும், சனிக்கிழமை அதுமா எதுக்குங்க 2 லட்ச ரூபா கேஷ் எடுக்கிறீங்க அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. இல்லை சார் இன்றைக்கி வந்து பிஎஃப் பேமெண்ட்லாம் வர்றது இருக்குது, அதனால் கண்டிப்பாக 2 லட்ச ரூபா எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சரி ஓகே போலீஸ்லாம் வர சொல்லிட்டீங்களா, 2 லட்ச ரூபா பெரிய பேமெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் கையெழுத்து வாங்கிட்டு போலீஸ் காவலோட பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு இவங்க வர்ற சீனை காட்டுறாங்க. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, மேனேஜர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, உள்ளே போய் மேனேஜரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம சிக்னலில் காரில் விரல் சுப்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் இங்கே மேனேஜராக இருக்காரு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கு. சோனி முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு இந்த லோன் கிடைக்காது, நம்ம அங்கே கிண்டல் அடித்ததுனால அப்படின்னு சொல்லும்போது இவர் வேகமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பரட்டி பார்த்துட்டு ஓகே எல்லாமே கிளியராக இருக்குது, கம்ப்யூட்டர் பற்றி இங்கே நிறையா பேருக்கு தெரியாதப்ப நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா வாழ்த்துக்கள், நான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணி தரேன்னு சொன்னோன்னே அப்படி இவங்களுக்கு ஷாக்கு. டிடியை வந்து நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க, நான் ரெடி பண்ண சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். சார் எங்களை மன்னிச்சிருங்க, சிக்னலில் உங்களுக்கு கிண்டல் அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும், வெளியில் வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க உடனே லஞ்சுக்கு பக்கத்தில் ஹோட்டல் வந்துட்டு, அவர் வந்து எவ்வளோ நல்லவர் பார்த்தியா, நம்ம தேவையில்லாமல் அவரை கிண்டல் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, அவர் சின்ன வயசில் இருக்கப்பறப்போ ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கத்தான் செய்யும், இதை போய் நம்ம பெருசாக எடுத்துருக்கக்கூடாது, கிண்டல் அடிச்சிருக்கக்கூடாது, அவர் நல்ல மனுஷன், பேங்க் மேனேஜருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே அவரை எதாவது கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அடுத்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய மனுஷன் வராரு. வந்துட்டு டேரெக்டாக பிரான்ச் மேனேஜரை தான் பார்க்க வராரு. வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு கேஷ் கட்ட வேண்டியது இருக்குது, ஒரு 7 லட்ச ரூபா கட்டணும், அதனால தான் நானே வந்துட்டேன், கம்மியான அமௌண்ட்னா நான் பசங்கிட்ட கொடுத்து விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 7 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கட்ட வராரு. நல்லா நினச்சிக்கோங்க, இது 1985, இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறத. சரி ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர் அந்த கேஷை வாங்கிட்டு லாக்கரில் அதையும் சேர்த்து வச்சோம்னா 2 + 7 இப்போ மொத்தம் 9 லட்ச ரூபாட்ட அங்கே லாக்கரில் சேர்ந்துருச்சு. அடுத்து இந்த சைடு பேங்க்கில் காட்டுறாங்க. இவங்க ஹோட்டலில் உட்காந்து அந்த மேனேஜரே விரல் சூப்பர் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து அங்கே சாப்பாடு வாங்க வந்த வாட்ச்மேன் வந்து ஒட்டி கேட்டுட்டு இங்கே பிரான்ச் ஃபுல்லாக சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை அவர் பாத்ரூமில் இருக்கும்போது கேட்டுறாரு. நம்ம அவ்வளோ தூரம் வந்து இவங்களை டீசெண்டாக நடத்தி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியுமே இந்த பசங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு செம்ம காண்டில் அவர் இருக்காரு. டிடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ரீடாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்தால் வெயிட் பண்ண சொல்லுங்கள், டிடி கொடுக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிடறாரு. இவங்க பேங்க்கில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, மேனேஜர் பிஸியாக இருக்காரு, அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே வெயிட் பண்ண வச்சிடறாங்க. அதே மாதிரி இங்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் காட்டுறாங்க. இங்கே பிஎஃப் பணம் வாங்குறதுக்கு ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க செய்கிறாங்க. இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, கையெழுத்து போட்டு கொடுத்த சலானில் நீங்கள் வந்து பேலன்ஸ் பணத்தை பேங்க்கில் கொண்டு போய் கட்டிடுங்க, நான் என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்க போகிறேன், நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு டிபிஎம் கையில் பொறுப்போ ஒப்படைச்சிட்டு இவர் வெளியே கிளம்புறாரு. ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து இங்கிட்ட வெளியே கிளம்புற சீனை நம்மளுக்கு காட்டுறாங்க. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, பேங்க்கில் க்ளோசிங் டைம் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜரு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. இவங்க கடுப்பாகி வேகமாக உள்ளுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே மேனேஜரு நான் டாக்குமெண்ட்லாம் ரீவெரிஃபை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ டக்குனு இதை என்ன நடந்திருக்குங்கிறத கெஸ் பண்ணதுனால, சார் நாங்கள் வேணும்னு செய்யலை, நாங்கள் தெரியாமல் பேசினதா அவங்க ஒட்டி கேட்டுட்டு வந்து இப்படி செஞ்சுட்டாங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு கேட்கலாம். ஆனால் என்னோட கோவம் சரியாகலை, ஏன்னா உங்களுக்கு லோன் இல்லைன்னு சொல்லலை, என்னோட கோவம் ஆடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்
ஒரு வாரமோ 1 மாதமோ, அதுக்கப்புறம் நான் லோன் சேங்ஷன் பண்ணித்தரேன், நீங்கள் வந்து டிடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அதை கேட்டோடனே செம்ம காண்டாகி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம அப்ளிகேஷன் வாங்க போன நம்ம பிரவீனோட அப்பா மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவரோட வண்டி போகிற வழியிலே பஞ்சர் ஆனதுனால போகிற வேண்டிய இடத்துக்கு டயத்துக்கு போயிட்டு டயத்துக்கு வர முடியாமல் இங்கே ரொம்பவே லேட்டாக வராரு. லேட்டாக வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்போ தான் உட்காந்து கேஷை டேலி பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க இப்போ உட்காந்து கேஷை டேலி பண்ணிட்டு இருக்கீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் ஒரு 100 ரூபா வந்து ஷார்ட் ஆகுது, அதனால தான் உட்காந்து கேஷ் எண்ணிட்டுக்கே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ க்ளோசிங் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் ஒரு 8 லட்ச ரூபாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது 8 லட்ச ரூபா இருக்கா, என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய கேஷை எப்படிங்க வச்சிருக்க முடியும், பிரான்ச்சில் கொண்டு போய் கட்டுறதுக்கு பேங்கிங் டைமும் முடிஞ்சு போச்சு, என்னதாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் டென்ஷனாக கத்துறாரு. ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேன் போகும் இல்லையா, அந்த வேன் போயிருச்சான்னு சொல்லிட்டு வேகமாக பாருங்கள், நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பின்னாடி இருக்க டீ கடையில் தான் அவங்க நிற்பாங்க, போய் வேகமாக பாருங்கள், அந்த வேனை நிப்பாட்டுங்க, நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு இந்த கேஷை கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக போய் பார்க்க சொல்கிறாரு. இவரும் வேகமாக ஓடி போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வேனை அங்கேருந்து கிளம்பி போயிடுது. சார் நான் என்ன சார் பண்ணேன், வேனு கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் புரியலை ஒன்றும், ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வாட்ச்மேன் கூட கிடையாது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இவர் சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, நான் கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் மேனேஜரையும் கிளம்ப சொல்லிடுறாரு. இவர் கணக்கு எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர்கிட்ட 2 சாவி இருக்குது, அந்த 2 சாவியை வச்சு லாக்கரை திறந்து உள்ளே இருக்க பணத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு முடையில் கட்டிட்டு சத்தம் இல்லாமல் நம்ம பிரவீனோட அப்பா மேனேஜர் இருக்கார் இல்லையா, அங்கேருந்து 2 வீலரில் வச்சுட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபை பார்க்குறாரு. ஸ்டாஃபை பார்த்துட்டு அப்படியே வணக்கம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் எதிர்பாராம ரோட கிராஸ் பண்ணுறேன்னு 2 வீலரில் அடிபட்டுறாரு. இவர் அடிபட்டவுடனே பதறி போய் பார்த்தீங்கன்னா தூக்கி உட்கார வச்சு சோடா குடிப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க சாக்கு முடிய பக்கத்தில் டேபிளில் வச்சுட்டு இவருக்கு சோடா வாங்கி கொடுத்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு முடிய காணோம். அங்கேருந்த சாக்கு முடிய யார் எடுத்தாலும் பதறி போய் இவர் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாரு செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு மூடை தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அதோட இந்த படத்தோட இன்டர்மிஷன் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே கோவமா வந்து இன்டர்மிஷன் முடிச்சோன்னே அவங்க அப்பா பிரவீன் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா வந்து இங்கே வீட்டில் சோகமாக இருக்காரு செய்கிறாரு, என்னாச்சும் சரி போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து கீழே கேட்டோம்னா, நான் இப்படி பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன், மொத்த பணமும் இப்படி காணாமல் போயிடுச்சு செஞ்சிருச்சுன்னா, நீங்கள் எதுக்கு இதை செஞ்சீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி நான் 2-3 தடவை செஞ்சுருக்கேன், ஏன்னா அங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறதுனால என்கிட்ட 2 கீயுமே இருக்கும், ஸ்பேர் கீ ஒன்று நான் அசிஸ்டன்ட் மேனேஜரோட கீயை நான் வச்சுருப்பேன், அதை வச்சு நான் திறந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவேன், காலையில் 9 மணிக்கு முன்னாடி நான் உள்ளே கொண்டு போய் வச்சிருவேன், ஏன்னா பணம் சேஃப்டி, இது மக்களோட பணம் திருடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்பவே நல்ல மனசாக இவர் பெருந்தன்மையாக சொல்கிற விஷயம் நம்மளுக்கே பாவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அந்த பணத்தை தேடி போகிறேன், நீங்கள் அதுக்குள்ளே எங்கே ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இவர் அங்கேருந்து பணத்தை தேடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க அப்பா வீட்டில் இருக்க நகை பணம் பிள்ளையோட படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்தது எல்லாத்தையும் மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீ பாருமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இவர் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம யாரை சந்தேகப்படணும் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை தான். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் ஒரு 100 ரூபா ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கட்டாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா இதை நம்மளால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நைட்டு அவரோட வீட்டு வாசல்லே உட்காந்து காவல் காக்குறாங்க. அப்படி காவல் காத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விடிய காலையில் 3 மணி போல், அதாவது இது நடந்தது சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு, அன்னைக்கு நைட்டு 12 மணியை தாண்டி இருக்க ஒரு 3 மணி விடிய காலையில் போல் இவர் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவர் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே சத்தம் இல்லாமல் யாருக்கு தெரியாமல் முக்காடை போட்டுட்டு உள்ளே போயிட்டு அடிச்சு பிடிச்ச மாதிரி அலறி அடிச்சுட்டு வேகமாக வெளியே வந்து டக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸ் கதவை பூட்டிட்டு அங்கேருந்து வெளியே போகிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட பொண்ணும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வீட்டுக்குள்ளே போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாரு, அவர் அப்படின்னா தான் போய் விசாரிக்க முடியும்னு ஹீரோயினை அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் தூக்கு போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு மரியாதை உண்மையை சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து அங்கே பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது உண்மைதான்
ஆனால் அங்கே வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவருக்கு லாட்ரி சீட்டு வாங்குற பழக்கம் இருக்குது. அப்படி லாட்ரி சீட்டு வாங்கினப்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா பணம் வந்து இவருக்கு விழுந்திருக்கு. அப்படி 2 லட்ச ரூபா பணம் விழுந்ததை பார்த்தீங்கன்னா இவர் செலவழிச்சிட்டாரு. அந்த டயத்தில் அது வந்து போலி லாட்ரி டிக்கெட்டுனோ, நீங்கள் வாங்கினா அந்த பணம் செல்லாது, நீங்கள் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஓனரும் அடியாட்களை வந்து மிரட்டி அந்த 2 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கேட்டிருக்காங்க. இவரால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததுனால, நீங்கள் திருப்பி கொடுக்காட்டினா உங்களோட பொண்ணை நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினோன்னே இவருக்கு வேற வழி தெரியல. அதனால் பேங்க்கில் சோகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் ஈடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி, என்ன சார் சோகமாக இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லை இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் தான் இந்த ஐடியாவே கொடுக்குறாரு. சார், நான் வந்து பிரான்ச்சோட சாவி தான் என்கிட்ட இருக்கு இல்லையா ஒன்று, அதை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து கேஷை வந்து ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து இந்த மாதிரி வைங்க, வச்சுட்டு அந்த பணத்தை நீங்கள் இந்த மாதிரி திருடிடுங்க. ஒரு ரொட்டேஷனுக்கு தானே 2 நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சிடலாம், செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா படி தான் இவர் 2 லட்ச ரூபா கேஷ் எடுத்துகிட்டு வந்து வச்சது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எதிர்பாராத விதமாக அந்த பெரிய மனுஷன் ஒரு 7 லட்ச ரூபா கொண்டு வந்து கட்டினது தான். அதனால தான் இவ்வளோ கேஷ் தங்கிருச்சு. ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னா, மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சு வேன் போணுச்சு இல்லையா, அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்து விட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இல்லை அந்த வேன் நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு, நான் தான் அந்த வேன் போகிற வரைக்கும் நின்றுட்டு வேன் போயிடுச்சுன்னு போய் சொன்னேன், இது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணது உண்மைதான், ஆனால் அந்த பணத்தை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, ஓகே, முடிஞ்சு. இவர் திருடலை அப்படின்னா அடுத்து வேறு யார் திருடியிருப்பா அப்படின்னா, அந்த ஈடி தானே ஐடியா கொடுத்தா, அந்த ஈடி எப்படி போன்னு சொல்லிட்டு அவரை தூக்குறாங்க. அவரை தூக்கி விசாரிச்சோம்னா அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. சார், எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா லவ் மேரேஜ். என்னோட ஒய்ஃப் ஆடம்பரமாக வீட்டில் வளர்ந்ததுனால இங்கே நான் கஷ்டப்படுறது, என் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டா. அவளுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் வச்சிருக்க பணத்தை பிளாக் மணியை மாற்றி ரொட்டேஷன் விடுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிச்சு. அதுக்கு அந்த மாதிரி கையில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நான் பிளாக் மணியாக இல்லை கள்ள நோட்டா மாற்றி இப்படியே மாற்றி நான் 1க்கு 2 அப்படிங்கிற மாதிரி நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு இவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த தடவை வந்து அவருக்கு யூஸ் ஆகட்டும், அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஐடியா கொடுத்தது உண்மைதான். மற்றபடி பணம் அவர் எடுத்தாரா எடுக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வேறு யாராவது விரோதிங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சார், அவர் நல்ல மனுஷன், அவருக்கு யாருமே விரோதி கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்பா வந்து கிளர்க்காக வேலை பார்த்த இடத்துல மேனேஜராக இருந்தவர் இந்த மாதிரி பணம் எடுத்து ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தார். உள்ளே இருக்க பணத்தை எடுத்து கஸ்டமரோட பணத்தை வெளியே வட்டிக்கு விடுவார் செய்வார். இது அப்பாவுக்கு தெரிஞ்சு மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணார். கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவரோட வேலை போயிடுச்சு. அதனால் அவர் தான் இவர் மேலே கோபமாக இருந்தார். அவர் இடையில கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓகே, அப்போ அதுதான் அக்யூஸ்டு அப்படின்ட்டு இவர் அந்த ஈடியை கூப்பிட்டுட்டு அந்த பழைய போஸ்ட் மாஸ்டர் இருக்க இல்லையா மேனேஜரு, அவரை பார்க்கறதுக்கு வேகமாக போகிறாரு. ஆனால் என்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் 1 வாரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. மறுபடியும் இவங்க போன இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்கள கேட்குறாங்க, எப்போ இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ ரீசெண்டாக தான் சார் இறந்தாரு. இந்த சுபாஷுங்கிற பையன் வந்து அடிக்கடி வருவான் செய்வான். ஆனால் அவர் இறந்தப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம்னா அப்போ கூட வந்து பார்க்கல, இவன் சாருன்னு இருந்தேன், இப்போ ஆணையை காணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சுபாஷ் யாருன்னா, இவங்க அப்பாவை வந்து வழியில் பார்த்து கையை கட்டினார் இல்லையா, அவனும் இன்னொரு ஈடி. அந்த சுபாஷ்க்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த சுபாஷ் தான் பழைய மேனேஜரோட பணத்தை ஃபுல்லாக ரொட்டேஷனில் விட்டு வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவன். அதனால் இவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு உண்மையை சொல்கிறாங்க. அந்த சுபாஷ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கள்ள நோட்டும் வாங்கி தர்றவன். அதாவது ஒரு கட்டு கொடுத்தோம்னா 2 கட்டு கள்ள நோட்டை வாங்கி கொடுக்குற வேலையே பார்த்தீங்கன்னா சுபாஷ் தான் இவருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வருது. சரின்ட்டு இவங்க சுபாஷை ஃபாலோ பண்ண போகிறாங்க. சுபாஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே போய் அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டோட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீட்டுக்கு போகிறப்ப திடீர்னு அவங்க அந்த ஏரியாவில் ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னடா ஆச்சு ஏதுடாச்சுன்னு இவரும் இவர் ஃப்ரெண்டும் தேடிட்டு போனவங்க டக்குன்னு அந்த துப்பாக்கி சவுண்ட் கேட்குது. துப்பாக்கி சவுண்டு கேட்டவொடனே அடிச்சு பிடிச்சி ஓடி போய் ஒளிகிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தரை துப்பாக்கி வச்சு கொன்று பணத்தை கொள்ளையடிச்சாங்க இல்லையா, அந்த குரூப்பும் இந்த குரூப்பும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அங்கேருந்து கஷ்டப்பட்டு இவங்க ஒளிஞ்சு பிடிச்சி இவங்க எல்லாரையுமே அடித்து மொத்தமாக விசாரித்தா இவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு,
நான் வந்து அந்த சாக்கு முடியை எடுக்கவே இல்லை, எனக்கு இது எங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கூட்டாளிகளும் நாங்கள் பதுங்கியிருக்க இடம் இதுதான், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி அவர் வச்சிருந்த பணத்தை நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் இந்த சுபாஷ் சொல்லி முடிக்கிறாரு. இவங்க ஒளிச்சு வச்சிருந்த எல்லா பொருளையும் தேடி பார்க்குறாங்க. பணம், நகை, ஏகப்பட்ட கொள்ளையடிச்ச பணத்தோட நகை எல்லாமே மொத்தமாக ஒரே ரூமில் பதுக்கி வச்சிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கே இவங்க தேடுற அந்த சாக்கு இல்லை. சரி, எல்லா கதவை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவரோட மாமா இருக்கார் இல்லையா, நம்ம பிரவீனோட அப்பாவோட ஃப்ரெண்டு தானே அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாம் சொல்கிறாங்க. நீ நடந்தது எதையும் காமிச்சிக்காத, யார்கிட்டையும் சொல்லாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பணம் தொலைஞ்சதே தெரியாத மாதிரி நீ கேஷுவலாக பேங்க்குக்கு போய் தர அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க. இங்கே இவர் எல்லா லாக்கும் ஆயிடுச்சு, ஆனால் பணம் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பிரவீன் அப்படியே கோவமாக கத்திட்டு இருக்கதை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, திங்கக்கிழமை காலையில் விடிஞ்சிருச்சு. போலீஸ் வந்து அவங்க அப்பா விசாரிக்குது. சார், பணம் வந்து சின்ன அமௌண்ட்டு கிடையாது, பெரிய அமௌண்ட்டு, நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் எங்களால் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை விசாரிச்சுட்டு இருக்க சீனை காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹீரோ மீதி 4 பேர் விசாரிச்சார் இல்லையா, அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு மறுபடியும் வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் உங்ககிட்ட நான் அந்த ஸ்டாக்கை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன், நீ அந்த பணத்தை நான் எடுக்கலன்னு சொல்லி சொன்னேன்னா அப்போ அந்த சாக்கு முடியல பணம் இருந்தது உனக்கு தெரியும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த இடத்த ஃபுல்லாக அலசி அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு உண்மையை சொல்லு, அதில் பணம் இருந்துச்சுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இல்லை சார், நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரும் இவரும் இடியும் பேசினதை கேட்டேன், ஏதோ வந்து இவங்க தனித்தனியாக பேசிக்கிறாங்க, அப்போ என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சார் வந்து மொத்த பணத்தையும் சாக்கில் கட்டி எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன். சரி, இப்படி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்காது, இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி கொள்ளையடிச்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிரவீன் சொல்கிறாரு, உங்களோட மற்ற பொருளோ பணமோ எனக்கு எதுவும் தேவை கிடையாது, எனக்கு என் பணம் மட்டும்தான் தேவை. நாளைக்கு காலையில் 7:30 வரைக்கும் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் வெளியே பூட்டிட்டு போயிடுவேன், வாசலில் ஆள் வச்சுருப்பேன். நீங்கள் கதவை திறக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாங்கள் அப்படியே வந்து எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து துப்பாக்கியை எடுத்துகிட்டு இவங்க பணத்தை எடுத்துகிட்டு இவங்கள உள்ளே வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிட்டு கிளம்புனோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஆனால் அங்கே காலையில் பணத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, பிரவீனோட மாமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு லாயரு, அவர் கிரிமினல் லாயருங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு திருடன்ட்ட ஃபோன் பண்ணி, நீ காலையில் பேக் எடுத்துகிட்டு வேகமாக கரெக்டாக 7:30 லாக்கரை திறக்கிறப்ப உள்ளே போய் நீ பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி அங்கே இருக்க பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும், அவ்வளோதான். ஆனால் அங்கே பணம் இல்லை அப்படிங்கிறது உனக்கு எனக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு ஐடியாவை பிளான் பண்ணி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, பணத்தை வேறு யாரோ வந்து அந்த டயத்தில் கொள்ளையடிச்ச மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணி அந்த திருடன் கரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நுழைய போகும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வேகமாக மங்கிக்குள்ளாவை போட்டுட்டு ஃபுல்லாக மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு கையில் துப்பாக்கியோட போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள வந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போகிற சீனை காட்டுறாங்க. அப்போ அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் மறுபடியும் வராங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஹீரோ அவங்களோட 2 ஃப்ரெண்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பணம் நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது, இந்த பணம் கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணியிருக்கோம், அதனால் கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த பணம் நம்மக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் இன்னொரு பிளான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே மறுபடியும் காலையில் போஸ்ட் ஆஃபீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வர்றது வேறு யாரும் இல்லை, மங்கிக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஹீரோ தான் அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்து துப்பாக்கியை வச்சு அங்கே மேலே பார்த்து ஷூட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பணத்தை இவர் கொள்ளையடிக்கிற மாதிரி கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி தப்பிச்சு ஓடிடுறாரு. இது மட்டும்தான் இங்கே நடக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இதை வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கு. இங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடோனுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன், அதை பார்த்துட்டு அந்த ரூமை நான் பூட்டி வச்சிட்டேன், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பிரவீன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சுட்டார் இல்லையா துப்பாக்கி, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த துப்பாக்கியை ஜன்னல் வழியாக தூக்கி உள்ளே போட்டுடுறாரு. உள்ளே போட்டுட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே வில்லங்கோஷ்டி ஒரே ஒரு பிளான் தான் பண்ணியிருக்காங்க.
என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, இவன் நம்மளை சீண்டி பார்த்துட்டான், இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, 7:30 வரைக்கும் அமைதியாக இருப்போம், இருந்துட்டு வெளியே வந்துட்டு இவனை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளிடணும். ஏன்னா நம்மளையே பார்த்தீங்கன்னா இவன் இங்கே அடைச்சி வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு இவன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா, நம்ம புலிவாலை பிடிச்சிட்டோம், அதனால் இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனை இப்படியே வந்து விட்டோம்னா அவன் திருப்பிட்டு நம்மளை அடிச்சிருப்பான்னு என்ன பிளான் பண்ணான்னா, போஸ்ட் ஆஃபீஸில் கொள்ளையடிச்சது இவங்க தாங்கிற மாதிரி அந்த துப்பாக்கியை அங்கே ஷூட் பண்ணி அங்கே அடையாளத்துக்கு ஒரு குண்டையும் விட்டுட்டு அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து இங்கே ரூம்லேயும் போட்டுறாரு. வெளியே போலீஸு எதிர்பார்த்த மாதிரியே வந்து கதவை தட்டும்போது அங்கே இருக்க ஒருத்தன் பயந்து போய் டக்குன்னு அந்த துப்பாக்கி குண்டை எடுத்து ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ண உடனே இவங்க கதவை உடச்சிட்டு வந்து 50 பேரையுமே ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஷூட் பண்ணி கொன்னதெல்லாம் ஓகே, இவங்க இந்த கொள்ளை இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கொள்ளையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனால் இங்கே கொள்ளையடிச்ச அந்த பணத்தை தவிர மீதி எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னா அந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் போலீஸ்க்கு தெரியலை. அந்த பணத்தை இவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டாங்க. நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார் இல்லையா போஸ்ட் ஆஃபீஸில், அவரோட பொண்ணை நம்ம நண்பர் இங்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவர் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு ஃபாரின் போயிருக்காரு. இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்படியே போத்தனூர் போஸ்ட் ஆஃபீஸ் 2 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்னென்ன சீன் காட்டுறாங்கன்னா, இங்கே இவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இங்கே எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க செய்கிறீங்க, உங்கள் பங்கை நீங்கள் தனியாக பிரிச்சுட்டு நம்ம தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்கன்னு இங்கே ஒரு ஸ்டோரி காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஃபாரினில் இருக்க ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவங்க ஹீரோயின் சோகமாக இருக்காங்க. சோகமாக இருக்கும்போது சொல்கிறாரு, நம்ம செஞ்ச கிரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வந்தாலும் முடியாது, அதனால் நீ சந்தோஷமாக கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரை காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரு தனியாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த பணம் மட்டும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கொள்ளையை அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது, இதில் இன்னொன்று என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் மூஞ்சியில் காட்டாமல் முதுக மட்டுமே காமிக்கிறாங்க. அப்படியே காமிச்சு போத்தனூர் போஸ்ட் ஆஃபீஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எண்டு கார்டு போடுறாங்க. அதாவது இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு கூடிய விரைவில் வருங்கிறது நம்மளுக்கு தெரிய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் நல்ல ட்விஸ்ட்டை வச்சு இந்த படம் முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல படத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன்.